Well, straight Trump is ready to end war. அதாவது ஒரு வாரத்துக்குள்ள நான் இந்த யுத்தத்தை முடிப்பேன். இதைத்தானடா நீ ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த ஒரு மாதமாக, அதாவது கடந்த 28ஆம் திகதி யுத்தம் நடந்தது. இந்த போன 28ஆம் தேதியோட பார்த்தா அப்படி பார்க்க போனால் ஒரு மாதம் முடிஞ்சு, ஒரு மாதமும் இப்போ அடுத்த வாரமும்னு சொல்லலாம் நடந்துக்கிட்டு இருக்குது யுத்தம். யுத்தம் ஆரம்பித்த முதல் மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப் அடுத்த மாதம், அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் இட்ஸ் கம்ப்ளீட், டன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தை இழுத்தடிச்சிட்டான். இப்போது நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே இந்த யுத்தத்தில் முடிவு வரும். ஆனால் கடைசியில் ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்ட அப்படின்னா, Britain and France, get your oil from Strait of Hormuz yourself. America will not help you anymore. The US president, Iran has been basically destroyed and the hard part of the war is over. பிரிட்டானியாவும் பிரான்ஸும் உங்களுடைய ஆயில் டேங்கர்களை நீங்கள் உங்கள் பாதுகாப்பில் நீங்கள் ஈரானோட டீல் போடுவீங்களோ, இல்லை காலை பிடிப்பீங்களோ, கையை பிடிப்பீங்களோ, கழுத்தை பிடிப்பீங்களோ, நீங்கள் என்ன அது பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆயில் டேங்கர்லாம் காப்பாற்றிக்கோங்க, நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. அமெரிக்கா நாங்கள் ஈரானோட டீல் போட்டு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ உதவிக்கு வராத நாடையெல்லாம் லைட்டாக ஒதுக்கி வைக்க பார்க்குறார் டொனால்ட் ட்ரம்ப். நான் இந்த செய்தி காட்சிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன், நியூஸுடைய இதில் முக்கியமான 2 விடயம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, குவைத்துடைய அல் சால்மி கப்பல், அதில் வீடியோ காட்சியும் இருக்குது, அதையும் நான் பதிவிடுறேன். அதே மாதிரி இந்த சால்மி கப்பல் மனித நேயத்தில் நோபல் ப்ரைஸ் பெற்ற கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் ஆயில் கப்பல்களில் இல்லை சரக்கு கப்பல்களில் ரெஃப்கி, அதாவது அந்த இடம்பெயர்ந்து போகிறவங்க இருக்காங்க இல்லையா, புலம்பெயர்ந்த மக்கள், புகலிட கோரிக்கையாளர்கள்னு சொல்லலாம் இல்லையா, அவங்கள பெரும்பாலும் ஏற்ற மாட்டாங்க கப்பலில், எந்த கப்பல்லையும். ஆனால் குவைத்து கப்பல் பயம் இல்லாமல் அவங்கள எடுத்து இறக்கி கப்பலில் ஏற்றி அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து உதவி பண்ணின ஒரு சமூக, அது என்ன சொல்கிறது, மனிதநேய கப்பல் அப்படின்ற பெயர் எடுத்த கப்பல் தான் இப்போ இவங்க அடித்து இந்த தகர்த்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்க முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல், அதாவது துபாய் கடற்பரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல். இந்த கப்பல் தான் எத்தனை பேர் 2026ஆம் ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் 40 பேரை காப்பாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி 2014 536 புகலிட கோரிக்கையாளர்களை காப்பாற்றினதும் இதே கப்பல் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பலை தான் இவங்க தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வேதனையான விடயத்தையும் இதில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த வீடியோ காட்சிகளையும் உள்ள அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஏன் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஈரானுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அப்படித்தான் அப்படின்றீங்க. ஆனால் இப்போ இறந்து போன இந்தியருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஈரானிய ஆதரவாளர்கள், அவர் அமெரிக்காக்காரனா? இப்போ இறந்து போன இன்றைக்கு சடலம் நாட்டுக்கு அனுப்பப்படுது, அவருடைய உடல், அவருடைய குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும், அவருடைய சொந்தங்கள், அவருடைய எதிர்பார்ப்பு, கனவு, இந்த நாட்டுக்கு உழைக்கிறதுக்காக வந்தவர் குடும்பத்துக்காக இன்றைக்கி இறந்து சடலமாக நாட்டுக்கு போகிறாரு. அமெரிக்காக்காரனா? அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவரா? கொஞ்சம் சிந்திங்க, எல்லாரும் கொஞ்சம் சிந்திங்க. உடனே ஈரானுக்கு அப்படி போடுறீங்க, ஈரானுக்கு அப்படி ஆகாது, ஈரான் இப்படி ஆகாது. ஆனால் சில விஷயங்களில் நிறைய அவங்களும் இதை பற்றின ஒரு புரிந்துணர்வை சரியாக கொண்டு வரணும். ஏன்னா அப்பாவி மக்களை இறக்கிறத யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? எந்த ஒரு நாட்டிலையும் தான் அப்பாவி மக்களை இறக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கேட்டாற் போல இனி அவங்களும் செயல்படணும், பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். أعلنت مؤسسة البترول الكويتية أن طاقم ناقلة النفط الخام الكويتية العملاقة السالمي تمكن من إخماد الحريق الذي اندلع فجر اليوم إثر اعتداء إيراني آثم.
استهدف الناقلة بشكل مباشر أثناء وجودها في منطقة المخطاف بدولة الإمارات العربية المتحدة خارج ميناء دبي. وقالت المؤسسة في بيان لوكالة الأنباء الكويتية كون أن طاقم الناقلة عمل فورا مع الحريق ونجح في السيطرة عليه وإخماده في تمام 4:26 صباحا بتوقيت دولة الكويت وفق تعليمات وإرشادات إدارة المؤسسة وفريق إدارة الأزمات، وذلك بالتنسيق مع السلطات المحلية في دولة الإمارات لتقييم الأضرار. وأضافت أنه لم يتم تسجيل أي إصابات بشرية بين أفراد الطاقم البالغ عددهم 24، مشيرة في الوقت ذاته إلى عدم وقوع أي تسرب نفطي أو تلوث في البيئة البحرية المحيطة. وذكرت أنها تواصل التنسيق مع الجهات المعنية لتقييم حجم الأضرار بدقة واتخاذ الإجراءات اللازمة وفق المعايير المعتمدة.